வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்த்திக் சோமன் கோவை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கிற அண்ணா நூற்றாண்டு லைப்ரரிக்கு தாங்க. இந்த பப்ளிக் லைப்ரரிய 15 செப்டம்பர் 2010 கலைஞர் எம் கருணாநிதி அவர்கள் திறந்து வைத்தார். அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நூலகத்துக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த லைப்ரரியில புக்ஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், பிரெயில் புக்ஸ் மற்றும் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய கையெழுத்து பிரதிகளும் வச்சிருக்காங்க. இந்த லைப்ரரிய 8 ஏக்கர் பரப்பளவுல 8 ஃப்ளோரோட கட்டியிருக்காங்க. இந்த லைப்ரரியோட என்ட்ரன்ஸ்ல அறிஞர் அண்ணா அவர்கள் புத்தகம் படிக்கிற மாதிரியான பிரான்ஸ் ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த லைப்ரரியில கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 செக்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்காக பிரெயில் புக்ஸ் வச்சிருக்காங்க. இங்க 1500 பிரெயில் புக்ஸ், 145 புக்ஸ், அப்புறம் 100 ஆடியோ புக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த செக்ஷன் ஓன் புக் ரீடிங் செக்ஷன். இந்த செக்ஷன்ல நம்ம ஓன் புக்ஸை கொண்டு போய் அங்க நம்ம ரீட் பண்ணலாம். இங்க நம்ம லேப்டாப்ஸையும் நம்ம ஒர்க் பண்ணதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. நம்மளோட தமிழ் மொழிக்கு அளப்பரிய பங்காற்றிய தமிழறிஞர்களை போற்றும் விதமாக இந்த நூலகத்துல செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பழந்தமிழ் முன்னோடிகள், வரலாற்று மற்றும் அறிவியல் ஆய்வாளர்கள், தனித்தமிழ் அறிஞர்கள், தமிழ் வளர்த்த அயல்நாடு அறிஞர்கள், நாடகத்தமிழ் அறிஞர்கள், மொழி மற்றும் இலக்கண அறிஞர்கள், உரைநடை பேச்சாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் எல்லாருடைய போட்டோஸும் அவர்களுடைய படிப்புகள் பற்றிய தகவல்களையும் நாம படிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பீரியாடிக்கல் செக்ஷனும் சில்ட்ரன் செக்ஷனும் வச்சிருக்காங்க. இந்த சில்ட்ரன் செக்ஷன்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல 60,000 புக்ஸ் இருக்குங்க. 14 இயர்ஸ் சில்ட்ரன் வரைக்கும் இங்க அலோவ் பண்ணுவாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டுமே வச்சிருக்காங்க. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் ஐயா அவர்களுடைய எல்லாவித படிப்புகளையும் தமிழ் மீது தீராத பற்று கொண்ட சிறந்த எழுத்தாளர்களுடைய படிப்புகள் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. சங்ககாலம் தொட்டு சமகால நூல்கள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்குங்க. புக் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த லைப்ரரி ஒரு கிஃப்ட்னு தாங்க சொல்லணும். இந்த லைப்ரரியில 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல புக்ஸ் வச்சிருக்காங்க. அது போல 3000 டிஜிட்டல் புக்ஸ் இங்க இருக்கு. வேர்ல்டு வைடா இந்த டிஜிட்டல் லைப்ரரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. உலகத்துல இருந்து எந்த இடத்துல இருந்தும் இந்த புக்ஸை நாம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஃப்ளோர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிலாசபி, சைக்காலஜி, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இந்த டாபிக்ஸ்ல புக்ஸ் வச்சிருக்காங்க. ஃபோர்த் ஃப்ளோர்ல லா, எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸும் வச்சிருக்காங்க. ஃபிஃப்த் ஃப்ளோர்ல சயின்ஸ், மேக்ஸ், அப்புறம் மெடிசன் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வச்சிருக்காங்க. சிக்ஸ்த் ஃப்ளோர்ல இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டரினரி சயின்ஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வச்சிருக்காங்க. செவன்த் ஃப்ளோர்ல சோஷியல் டாபிக்ஸ் அண்ட் டூரிசம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வச்சிருக்காங்க. இங்க இ லைப்ரரியும் கவர்மெண்டல் ஓரியன்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரியும் வச்சிருக்காங்க. 8th ஃப்ளோர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்குங்க. எவ்ரி சாட்டர்டே பொன்மாலை பொழுதுன்னு ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க. இங்க நிறைய பேர் ஸ்பீச் கொடுக்க எவ்ரி சாட்டர்டே வருவாங்க. இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ஸ்பெஷலா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸும் நடத்துவாங்க. எவ்ரி சண்டே மார்னிங் சில்ட்ரன் செக்ஷன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், செஸ், மெமரி டெக்னிக், மியூசிக், பெயிண்டிங், ஸ்டோரி டெல்லிங், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு நிறைய டாபிக்ஸ்ல ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பிரம்மாண்டமான லைப்ரரியில 6.25 லட்சம் புக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லைப்ரரி இந்தியாவில் இருக்கிற 4வது பெரிய லைப்ரரியா இருக்குங்க. ஒரு சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய அறிவு வளர்த்துக்கணும். அதுக்கு உதவி செய்த வகையில இந்த நூலகம் அமைஞ்சிருக்குங்க. இந்த லைப்ரரியை விட்டு வெளியே வரும்போது நாமளும் சென்னையில இருந்தா லீவ் டேஸ்ல எல்லாம் இங்க வந்து புக்ஸ் படிக்கலாம்னு தோணுச்சுங்க. இதோட எங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி பயணம் முடிஞ்சுதுங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க கமெண்ட்டையும் தெரிவிச்சிருங்க. பாய் பாய் மக்களே.